வெல்கம் டு பிரபா ஜிவிடி 360. நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா 9th நியூ புக்கில் செயல் பார்க்கலாம். செகண்ட் லெசன் பார்க்கலாம். நம்ம ஆல்ரெடி ஃபஸ்ட் லெசனோட செயல் நம்ம பார்த்தாச்சு. ஓகேங்களா? இப்போ பட்டமரம் இந்த வீடியோவில் பாருங்கள். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற டாபிக் பட்டமரம். இது எழுதுனது யார் அப்படின்னு பார்த்தா கவிஞர் தமிழொலி. ஃபஸ்ட்டு நூல்வெளி பார்த்துக்கலாம். கவிஞர் தமிழொலி நூற்றாண்டு ஆண்டுகள் பார்த்திங்கன்னா 1924 1965 வரைக்கும். கவிஞர் தமிழொலியோட ஆண்டுகள் 1924 1965 வரைக்கும். இவர் தமிழ் ஒலினாவே நம்ம சூரிய ஒளி பார்த்துருக்கோம். ஆனால் தமிழ் ஒலிங்கிறது புதுசாக இருக்கும். அப்போ புதுவையில் பிறந்திருக்காரு. இவர் பார்த்திங்கன்னா யாரோட வழித்தோன்றல் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இப்போ சூரிய ஒளினா அந்த சூரியன்லேருந்து வருது. தமிழ் ஒலினா யார்கிட்டேருந்து வருது அப்படின்னு நம்ம வச்சுக்கோங்க. பாரதியாரின் வழித்தோன்றலாகவும் பாரதிதாசனோட மாணவராகவும் இருக்கார். மக்களுக்காக பல படைப்புகளை உருவாக்குகிறாரு. இவர் பார்த்திங்கன்னா நிலை பெற்ற சிலை, வீராயி, கவிஞனின் காதல், மேதினம் வருக, கண்ணப்பன் கிளிகள், குருவிப்பட்டி, தமிழர் சமுதாயம், மாதவி காவியம் முதலியவை இவர்களின் படைப்புகளில் குறிப்பிடத்தக்கவை. இப்பாடப்பகுதி தமிழ் ஒலியின் கவிதைகள் என்னும் நூலில் இடம்பெற்றுள்ளது. என்ன சொல்லியிருக்காங்க? இப்போ நிலை பெற்ற சிலை, ஒரு சிலை நின்றுட்டுருக்கு. அதுக்கு பேர் வீராயி. அந்த சிலைக்கு ஒரு கவிஞன் காதல் சொல்கிறாங்க. அப்போ அந்த சிலை என்ன சொல்லுன்னா, மே தினம் சொல்லி திரும்பவும் அப்படின்னு சொல்கிறாங்க. கண்ணப்பன் கிளிகள், அதுக்கு தூதா என்னென்னா கண்ணப்பனோட கிளியும் குருவிப்பட்டியும் தூதா இருக்குது. தமிழர் சமுதாயத்தில் இப்படி தான் நடக்குது. மாதவி காவியம், இந்த படைப்புகள்லாம் இவர் எழுதினது. இப்பாடப்பகுதி தமிழ் ஒலியின் கவிதைகள் என்னும் நூலில் இடம்பெற்றிருக்கு. தமிழ் ஒலியின் கவிதைகள் என்ற நூலில் இருக்குது. தமிழ் ஒலியின் கவிதைகள். ஓகேங்களா? நுழையும் முன்னில் பார்த்திங்கன்னா, நம் முன்னோரோட வாழ்க்கையோட இயற்கை இயைந்து இருக்குது. மரம், செடி, கொடி, இதெல்லாம் போற்றி வந்தாங்க. கால மாற்றத்தில் இவ்வாழ்வு சிறிது சிறிதாக மறந்துக்கிட்டே வருது. மரம் என்பது மனித வாழ்வில் மிகவும் இன்றியமையாதாக இருக்குது. மரங்கள் இல்லைன்னா நமக்கு ஆக்சிஜன் கிடைக்காது. அதே மாதிரி அவ்வகையில் பட்டுப்போன ஒரு மரம் கவிஞர் ஒருவனின் உள்ளத்தில் ஏற்படுத்திய, அதாவது பட்டுப்போன மரத்தை பார்த்தோன்னே கவிஞர் மனசில் ஏதோ குமுறல் ஏற்படுது. அதை ஒரு கவிதையாக சொல்லியிருக்காங்க. என்னன்னு பார்க்கலாம். மொட்டை கிளையோடு நின்று தினம் பெரும் மூச்சு விடும் மரமே, வெட்டப்படும் ஒரு நாள் வரும் என்று விசனம் அடைந்தனையோ. குந்த நிழல் தர, கந்த மலர் தர, கூரை விரித்த இலை வெந்து கருகிட இந்த நிறம் வர வெம்பி குமந்தனையோ. கட்டை என்னும் பெயர் உற்று கொடுந்துயிர் பட்டு கருகினையோ. பட்டை என்னும் உடை இற்று கிளிந்தெழில் முற்றும் இழந்தனையோ. காலம் எனும் புயல் சீறி எதிர்க்க கலங்கும் ஒரு மனிதன் ஓலம் இடக்கரம் நீட்டிய போல் இடர் எய்தி உழன்றனையோ. பாடும் பறவைகள் கூடி உனக்கொரு பாடல் புனைந்ததுவும், மூடும் பனித்திரையூடு புவிக்கொரு மோக கொடுத்ததுவும், ஆடும் கிளைமிசை ஏறி சிறுவர் குதிரை விடுத்ததுவும், ஏடு தருங்கதையாக முடிந்தன இன்று வெறுங்கனவே. இது சும்மா ரீடோட், அதாவது புரிஞ்சிக்கிற மாதிரி தான் இருக்குது. அடுத்தது பாருங்கள். சொல்லும் பொருளும். குந்த அப்படின்னா உட்கார, கந்தம் அப்படின்னா மனம், மிசை மேல், விசனம் கவலை. இலக்கண குறிப்பு. வெந்து, வெம்பி, எய்தி வினையெச்சங்கள், மூடுபனி வினைத்தொகை, ஆடுங்கிளை பெயரச்ச தொடர். ஆடுங்கிளை இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஆடுங்கிளை அப்படிங்கிறது பெயரச்ச தொடர். ஆடுக்கு பேர் வைக்கிறோம் அப்படின்னு நாம் வச்சுக்கோங்க. விரித்த, விரி கூட்டல் இத்து கூட்டல் இத்து கூட்டல் ஆ, விரி பகுதி, இத்து சந்தி, இத்து இறந்தகால இடைநிலை, ஆ பெயரச்ச விகுதி. குமைந்தனை, குமை கூட்டல் இந்த் கூட்டல் இத்து கூட்டல் அன்னு கூட்டல்
பாருங்கள், இத்து கூட்டல் ஆன்னு வரும். அதோட இங்கே அன் கூட்டல் ஐயா பிரிச்சுக்கிறாங்க. ஓகேங்களா? குமை அப்படின்னா பகுதி, இத்து சந்தி, இத்து இந்தானது விகாரம், இத்து இறந்த கால இடைநிலை, அன் வந்து சாரியை, ஐ அப்படிங்கிறது முன்னிலை ஒருமை வினைமுற்று விகுதி. முன்னிலை ஒருமை வினைமுற்று விகுதி. ஓகேங்களா? இதுதான் நம்ம செகண்ட் பாடத்தில் வந்து ஃபஸ்ட்டு செயல் முடித்தாச்சு. அடுத்தது பெரிய புராணம் சேக்கிழார் எழுதியது. ஓகேங்களா? இப்போ நம்ம நூல்வெளி பார்க்கலாம். பெரிய புராணம் எழுதியது சேக்கிழார், எழுதியவர் சேக்கிழார். ஓகேங்களா? இப்போ வந்து நூல்வெளி பார்க்கலாம். சுந்தரர் வந்து ஒரு அடியவர் பெருமையை வந்து, அதாவது சுந்தரர் வந்து ஒரு நூல் எழுதியிருக்காரு. எதுன்னா திருத்தொண்டர் தொகை. சுந்தரன்னா சின்ன பையன், கண்டிப்பாக காசு தேவை, அப்போ தொகை. அப்புறம் இதை சிறிது விரித்து இந்த திருத்தொண்டர் தொகையை கொஞ்சம் விரித்து நம்பியாண்டார் நம்பி வந்து எழுதியிருக்காரு. என்னென்னா திருத்தொண்டர் திருவந்தாதின்னு எழுதியிருக்காரு. ஒவ்வொரு பாடலிலும் அடியாரின் சிறப்பை இவர் வந்து நம்பி வந்து ஒவ்வொரு அடியும் எடுத்து வைக்கிறாங்க அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். அப்போ ஒவ்வொரு அடியிலும் பாடலிலும் அடியாரின் சிறப்பை வந்து கொடுத்துருக்காங்க. இந்த 2 நூல்களையும் அடிப்படையாக வச்சு சேக்கிழார் ஒவ்வொரு புராணத்திலையும், இவர் வந்து பெரிய புராணம் தானே எழுதியிருக்காரு. அப்போ ஒவ்வொரு புராணத்திலும் ஒவ்வொரு அடியராக 63 சிறப்புகளை விளக்கி பாடப்பட்டது. 63 பேரோட சிறப்புகளை விளக்கி பாடப்பட்டது தான் இந்த திருத்தொண்டர் புராணம். இந்த பெருமைக்கு காரணமாக இருக்கிறது பெரிய புராணம் என்று அழைக்கப்படுது. காரணமாக இது வந்து பெரிய புராணம் அழைக்கிறாங்க. வந்து நூற்றாண்டு பார்த்திங்கன்னா கிபி 12ஆம் நூற்றாண்டு. சேக்கிழார் வந்து சோழ அரசன் 2ஆம் குலோத்துங்க நவையில் முதலமைச்சராக இருந்திருக்காரு. சோழ அரசன் வந்து சேக்கிழார் பார்த்திங்கன்னா 2ஆம் குலோத்துங்க சோழன். ஓகேங்களா? வந்து சேர் இருக்குது, அப்போ 2 குச்சியை வச்சு ஊனி தான் நடக்கணும். அப்போ 2ஆம் குலோத்துங்க சோழன் அவையில் பக்தி சுவை நனி சொட்ட சொட்ட பாடிய கவி வளவ என்று பாடியவர் மீனாட்சி சுந்தரனார், மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார். இப்போ பக்தி சுவை சொட்ட சொட்டங்கிறது மீனாட்சி அம்மனுக்கு, அம்மன் அப்படின்னாவே வந்து பாசமிக்கவள். அப்போ வந்து அது சொட்டு சொட்டுன்னு அந்த பாசம் வந்து உழுவுது அப்படின்னு நம்ம வச்சுக்கோங்க. பக்தி சுவை சொட்ட சொட்ட பாடிய கவி வளவ என்று இவரை யாருன்னா சேக்கிழாரை மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார் பாராட்டியிருக்காரு. ஓகேங்களா? அடுத்தது நுழையும் முன் இதில் பார்க்கலாம். வரப்புயர நீர் உயரும், நீர் உயர நெல் உயரும், நெல் உயர குடி உயரும், உயர்ந்த குடியாக நாடெல்லாம் நீர் நாடாக சோழ நாடு. இப்படி வரப்பு வந்து இருக்க தண்ணி வந்து அதிகமாக வருது. அந்த தண்ணினால் நெல் வருது. நெல் அதிகமாக இருந்தனால அந்த குடும்பம், அந்த குடி உயரும். அந்த குடியாக நாடெல்லாம் நீர் நாடாக அப்படி இருந்தது தான் சோழ நாடுன்னு சொல்லியிருக்காங்க. காவிரியின் பாதை எல்லாம் காவிரி போகிற அந்த தண்ணி எல்லாம் அந்த செடி கொடிகள்லாம் நல்லா மலர்ந்திருக்கும் இல்லையா? அப்போ பூவிரியும் கோலத்தை அழகாக இங்கே காட்சி தருவது பெரிய புராணம் தான். வளங்கெழு திருநாட்டின் சிறப்பை இயற்கை எழில் கவிதை படர செய்துள்ளது. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு திருநாட்டு சிறப்பு. மாவிரைந்தெழுப்ப. ஃபஸ்ட்டு ஒன்று, மாவிரைந்தெழுந்தார்ப்ப வரைதரு பூவிரித்த புதுமது பொங்கிட வாவியிற் பொலிநாடு வளர்ந்தர காவிரி புனல் கால் பரந்தோங்குமனால் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சொல்லும் பொருள் பார்த்திங்கன்னா மானா வண்டு, மதுனா தேன், வாவின பொய்கை. மானா வண்டு, மது தேன், வாவின பொய்கை. இதோட பொருள் பார்க்கலாம். பாருங்கள், காவிரி நீரில் மலையிலிருந்து ஒரு புதிய பூக்களை அடித்துட்டு வருது. அப்பூக்களின் தேன் நிறைந்து இருக்கிறதுனால அங்கே வண்டுகள் சூழ்ந்து ஆரவாரம் செய்து நீர்நிலையில் நிறைந்த நாடு வளத்தை, அதாவது அது வந்து தண்ணீர் கீழே ஊற்றினோன்னே அந்த நீர்நிலையில் நிறைந்த நாட்டுக்கு வந்து வளத்தை வந்து தரும் பொருட்டு காவிரி நீர் கால்வாய்களை எங்கும் ஓடுதுன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து நீர் அடிச்சிட்டு வருது, அதில் வந்து செடி பூவெல்லாம் கீழே வருது, அதில் வந்து வண்டு சுற்றிட்டு வருது, அந்த நீர் கீழே பாய்ஞ்சி எல்லா நாட்டுக்கும் வளத்தை தருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது
மாவிரைந்தெழுந்தார்ப்ப பூவிரித்த புதுமது பொங்கிட பூ வருது வாவியிற் பொலி நாடு வளர்ந்தன. அந்த தண்ணி வந்து நாட்டில் வந்து ஸ்ப்ரெட் ஆகுது. ஓகேங்களா. காவிரி புனல் கால் பறந்தோங்குமனால் மா வண்டு மது தேன் வாவி பொய்கை. ரெண்டாவது பாருங்கள், மண்டு பூனல் பரந்த வயல் வளர்முதலின் சுருள் விரிய கண்டுளவர் பதங்காட்ட கலைகளையுங் கடைசியர்கள் தண்டலருஞ் சொறிபணிலம் இடரிடை தளர்ந்தசைவார் வண்டலையும் குழல் அலைய மடநடையின் வரம்பனைவார். வந்து சொல்லும் பொருள், வளர் முதல்னா நெற்பயிர், தரளம்னா முத்து, பணிலம்னா சங்கு, வரம்புனா வரப்பு. இதில் வந்து பார்த்திங்கன்னா நாற்று வந்து எல்லாம் விரிஞ்சிட்ருக்கு. பாருங்கள், நட்ட பின்னாடி வயல் வளர்ந்த நாட்டின் முதலிலை சுருள் விரியுது. ஃபஸ்ட்டு வந்து நட்ட பின்னாடி நல்லா வளர்ந்த பிறகு சுருள் விலை விரியுது. அப்பருவத்தை கண்ட உழவர் என்ன பண்ணுறாங்கன்னா களைகளை பறிக்கணும். அங்கே வந்து எக்ஸ்ட்ரா வந்து வேண்டாத செடியெலாம் இருக்கும் இல்லையா, அதை பறிக்கணுன்ட்டு அந்த பருவம் வந்து பார்க்குறாங்க. அவ்வாறே களைகளை களைந்து செல்லும் உலத்தியரின் கால்கள். அப்போ வந்து சரி அதை வந்து பிச்சு போடணுன்ட்டு அந்த உலத்தியர் கால்களில் சூழ்ந்த முத்துக்களை ஈனும் சங்குகள் வந்து அவங்க கால் வைக்கிற இடத்தெல்லாம் முத்துக்களை ஈன சங்குகள் வந்து இருக்குது. அதனால் இடை தளர்ந்து வண்டுகள் மொய்க்கும் கூந்தல் அசையுமாறு மெய்யான நடந்த அருகில் வரப்பினை. அப்போ அந்த வண்டுகள் மொய்க்கும் கூந்தல் அசையுமாறு மென்மையான நடந்த அருகில், அதாவது பார்த்து நடந்து போகிறாங்க அப்படின்னு. அவங்க கால் வைக்கிறதுலாம் முத்து சங்கெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. பாருங்க, மண்டு புனல் பரந்த வயல் வளர்முதலின் சுருள் விரிய கண்டுளவர் பதங்காட்ட கலைகளையுங் கடைசியர்கள் தண்டலன் சொறிபணிலம் இடரிடை தளர்ந்தசைவார் வண்டலையும் சூழலைய மடநடையின் வரமனையார் சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து தண்ணி அடிச்சிட்டு வருது, அதில் பூக்கள்லாம் அடிச்சிட்டு வருது, அதில் பார்த்திங்கன்னா வண்டுகள் சுற்றிட்டு வருது, அந்த தண்ணி கீழே பட்டு நாடுகள்லாம் வளம் பெறுது. ரெண்டாவது பார்த்திங்கன்னா நிலத்தில் வந்து பயிர் நட்டிருக்காங்க. அது ஃபஸ்ட்டு இது விரியும் போதே கீழெல்லாம் களைகளை வந்து பறிக்கணும் அப்படின்ட்டு என்ன பண்ணுறாங்க, முடிவெடுத்து உள்ளார இறங்கி பண்ணும்போது அந்த காலுக்கு இடையில் வந்து சங்கு முத்து எல்லாமே அங்கே இருக்குது. வண்டுகள் மொய்க்கிற கூந்தல் மாதிரி அதை முடிச்சுக்கிட்டு பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு ரெண்டாவது பாடல். மூணாவது பாடல் பார்த்திங்கன்னா, காடெல்லாம் களைக்கரும்பு காவெல்லாம் குலைக்கரும்பு மாடெல்லாம் கருங்குவலை வயலெல்லாம் நெருங்குவலை கோடெல்லாம் மட அன்னம் குளமெல்லாம் கடல் அன்ன நாடெல்லாம் நீர்நாடு தன்னை ஒவ்வா நலமெல்லாம். பொருள் பாருங்கள், களை கரும்பு, கா சோலை, குலை சிறு கிளை. ஓகேங்களா. களை கரும்பு, கா சோலை, குலை வந்து சிறு கிளை, அரும்பு மலர் மொட்டு, மாடு பக்கம், நெருங்கு வலைனா நெருங்குகின்ற சங்குகள், கோடுனா குளக்கரை. இப்போ இதோட மீனிங் பார்க்கலாம். காடுகளில் எல்லாமே களையாகிய கரும்புகள் இருக்குது. காடுகளில் கரும்பு இருக்குது. சோலைகளில் வந்து குலைகளின் செடிகள், குலைனா சிறு கிளையாக செடிகள் இருக்குது. வந்து காடுகளில் கரும்பு, களை வந்து களைனா வந்து ஓகே. சோலையில் வந்து சிறு குலைகள் இருக்குது. மலர் அரும்புகள், ஓகேங்களா, எல்லாம் மலர் அரும்புகள் இருக்குது. சிறு கிளையில் வந்து மலர்கள் இருக்குது. பக்கங்களில் எங்கும் கரிய குவளை மலர்கள், அந்த பக்கத்தில் எல்லாமே குவளை மலர்கள் இருக்குது. வயலில் எங்குமே நெருக்கமான சங்குகள், வயலில் சங்குகள் இருக்குது. நீர்நிலையில் கரையொருங்கும் இலை அன்னங்கள், நீர்நிலையில் அன்னங்கள் இருக்குது. குளங்கள் எல்லாமே கடலை போன்று பரப்பையுடனே, குளமாக தான் இருக்குது ஆனால் பார்த்தா கடல் அளவுக்கு பரப்பு இருக்குது. நாடு முழுவதும் நீர் நாடாக சொல்லத்தக்கதாக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அந்த சோழ நாட்டில் பிற நாடுகள் ஈடாகாது, சோழ நாடு தான் வந்து பெஸ்ட்டாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, காடுகளில் கரும்பு இருக்குது, சோலைகளில் வந்து சின்ன சின்ன செடிகளில் வந்து
சின்ன சின்ன கிளைகள் இருக்குது, அதில் வந்து பூ இருக்குது. முக்கியமாக என்ன பூ? பக்கங்களில் குவளை மலர்கள் இருக்குது. வயலில் வந்து சங்குகள் இருக்குது. நீர்நிலைகள் கரையோரங்கும் அன்னங்கள் இருக்குது. குளங்களை பார்த்தாவே அங்கே கடலை மாதிரி பரப்பு இருக்குது. இந்த அளவுக்கு நீர் நாடாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பாருங்கள், காடெல்லாம் களைக்கரும்பு காவெல்லாம் குலைக்கரும்பு மாடெல்லாம் கருங்குவளை வயலெல்லாம் நெருங்குவளை கோடெல்லாம் மடமன்ன குளமெல்லாம் கடலன்ன நாடெல்லாம் நீர்நாடு தனை ஒவ்வா நலமெல்லாம் அப்படி சொல்லியிருக்காங்க. அப்போ களைனா கரும்பு, கானா சோலை, குலைனா சிறுக்கிளை, அரும்புனா மலர் மொட்டு, மாடு பக்கம், நெருங்குவளை நெருங்குகின்ற சங்குகள், கோடு குளக்கரை. 4th பார்த்திங்கன்னா, அன்னம் ஆடும் அகன்துறையில் பொய்கையில் துன்னம் மேதி படைய துளைந்தெழும் கன்னி வாளை கமுகின் மேற்பாய்வன மண்ணுவான்மிசை வானில் போலுமால். ஓகேங்களா, மண்ணுவான்மிசை வானில் போலுமால். இப்போ ஆடும்னா நீராடும், மேதினா எருமை, துளைந்தெழும்னா கலக்கி எழும், கன்னி வாளினா இளமையான வாழை மீன்கள். இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அன்னங்கள் விளையாடும் அகலமான துறையில் அன்னங்கள் வந்து விளையாண்டுட்டுருக்கு. ஒரு அகலமான துறையில் நீர்நிலையில் வந்து எருமைகள் என்ன பண்ணும்? வீழ்ந்து மூழ்கும். அன்னங்கள் விளையாண்டுட்டு இப்போ நீர்நிலை இருக்குது, இங்கே அன்னங்கள் வந்து விளையாண்டுட்டுருக்கு. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா எருமைகள் விழுந்து மூழ்கும். அதனால் நீர்நிலை என்ன பண்ணணும்? அப்போ அது உள்ளார வந்து விளையாடுறதுனால அங்கே இருக்கிற வாழை மீன்கள் என்ன பண்ணும்? துள்ளி எழுந்து அருகில் இருக்க பக்கத்தில் வந்து பாக்கு மரங்கள்லாம் இருக்குது, அது மேலே பாயுது. ஓகேங்களா, இக்காட்சியானது நிலையான வானத்தில் தோன்றி மறையும் வானவிலை போன்று இப்படி குதிக்கிறதுனால வானவிலை போன்று தோன்றிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. பாருங்கள், இப்போ பாருங்கள், அன்னம் மாடும் அகன்துறையில் பொய்கையில் துட்டம் மேதி படைய துளைந்தெழும் கன்னி வாளை கமுகின் மேற்பாய்வன மண்ணு வான்மிசை வானில் போலுமால் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதான் வானவில் மாதிரி இருக்குமான்னு சொல்லியிருக்காங்க. ஆடும் நீராடும் மேதி எருமை துளைந்தெழும் கலக்கி எழும் கன்னி வாழை இளமையான வாழை மீன். 5th பாருங்கள், அரிதரு செந்நெற் சூட்டின் அடுக்கிய அடுக்கல் சேர்ப்பார் பரிவுட தடிந்த பன்மீன் பட நெடுங்குன்று செய்வார் சுரிவலை சொரிந்த முத்தின் சுடர்பெரும் பொறுப்பு யாப்பார் விரிமலர் கற்றை வேரி பொழிந்திலி வேர்ப்பு வைப்பார்னு கொடுத்துருக்காங்க. சூடுனா நெல் அரிக்கட்டு, சுரிவலைனா சங்கு, வேரினா தேன், சுரிவலை சங்கு. இப்போ 5th பாருங்கள், அரியப்பட்டு நெல்லெல்லாம் அரித்து செந்நெற்கட்டுகளை வந்து அடுக்கி வச்சுருக்காங்க. போராக குவிச்சு வைக்கிறாங்க. இப்படி போராக குவிச்சு வைக்கிறாங்க. மிகுதியாக பிடிக்கப்பட்ட பல வகை மீன்களையும் என்ன பண்ணுறாங்க? இங்கே வந்து நெல் வச்சுருக்காங்க. அப்புறம் மீனெல்லாம் பார்த்திங்கன்னா அதுவும் ஒரு குன்று மாதிரி வச்சுருக்காங்க. ஓகேங்களா, அடுத்தது வளைந்த சங்குகள் ஈன்ற முத்துக்களையும் கொண்டுகொள் வந்து நெல், மீன், முத்து இப்படி உயர்த்தி கூட்டுவர். தேன் வடிவம் விரிந்த மலர் தொகுதியை அது மலர். இப்போ நெல், மீன், முத்து அப்புறம் மலர் தொகுதியெலாம் குவிச்சு வைக்கிறாங்கங்கிறது தான் 5th பாடல். ஓகேங்களா, பாருங்கள், அரிதரு செந்நெற் சூட்டின் அடுக்கிய அடுக்கல் சேர்ப்பார் பரிவுட தடித்த பன்மீன் பட நெடுங்குன்று செய்வார் சுரிவலை சொரிந்த முத்தின் சுடர்பெரும் பொறுப்பு யார்ப்பார் விரிமலர் கற்றை வேரி பொழிந்திலி வெற்பு வைப்பார். ஓகேங்களா, அடுத்தது பார்த்திங்கன்னா 6th, சாலியின் கற்றை துற்ற தடவரை முகடு சாய்த்து காலிலும் பகடு போக்கும் கரும்பெரும் பாண்டில் ஈட்டம் ஆடிய முகிலின் கூட்டம் அறுவரை சிமைய சாரல் போல்வளங்கொண்டு சூழும் காட்சியின் மிக்கதன்றே. பகடுனா எருமைக்கடா, பாண்டில்னா வட்டம், சிமையம்னா மலை உச்சி. 6th என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நெல் கற்றைகளை குவிந்த பெரிய மலைப்போர். அப்போ நெல் கற்றை குவிந்து வச்சுருக்க மலைப்போரை மேலிருந்து சாய செய்வார். என்ன பண்ணுறாங்கன்னா மேலிருந்து தள்ளுவாங்க.
பெரிய வண்டிகளை செலுத்தும் கருமையான எருமை கூட்டங்கள். இப்போ வந்து அங்கே குவிச்சு வச்சுருக்காங்க இல்லையா, அதை வந்து சாய்க்கிறாங்க. அதை சாய்ச்ச பிறகு என்ன நடக்குதுன்னா, அந்த பெரிய வண்டிகளை செலுத்தும் கருமையான எருமை கூட்டங்கள் வளமாக சுற்றி மிதிக்கும். அதை வந்து சுற்றி மிதிக்கும். தோற்றமாக எப்படி இருக்குன்னா, கரிய மேகங்கள் பெரிய பொன்மலை சாரல் மலையில் சுற்றிட்டு இருக்கிற மாதிரி வளமாக சுற்றுகின்ற காட்சி மாதிரி இருக்குது. இந்த காட்சிகள் அங்கே மிகுதியாக தோன்றும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது இங்கே பாருங்கள், சாலையின் கற்றை சுற்ற தடவரை முகடு சாய்த்து காலிரும் பகடு போக்கும் கரும்பெரும் பாண்டில் ஈட்டம் ஆலிய முகிலின் கூட்டம் அறுவரை சிமையச் சாரல் போல்வளம் கொண்டு சூழும் காட்சியின் மிக்கதன்றே அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ கடைசி பாருங்கள், நாளி கேரஞ்செருத்தி நறுமலர் நரந்தம் எங்கும் கோழிசாலந்த மாலம் குளிர்மலர குரவம் எங்கும் தாளிரும் போந்து சந்து தன்மலர் நாகம் எங்கும் நீலிலை வஞ்சி காஞ்சி நிறைமலர் கோங்கும் எங்கும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நாளிகேரம்னா தென்னை, நரந்தம்னா நாரத்தை, கோழினா அரச மரம், சாலம்னா ஆச்சா மரம், தமாலம்னா பச்சிலை மரம், இரும்போந்துனா பருத்த பனை மரம், சந்துன சந்தன மரம், நாகன நாகமரம், காஞ்சினா ஆற்று பூவரசு. பாருங்கள், செவன்த் என்ன கொடுத்துருக்காங்க, அந்நாட்டில் எங்கும் தென்னை, செருந்தி, நறுமணமுடைய நரந்தம் போன்று உள்ளன. அரச மரம், கடம்ப மரம், பச்சிலை மரம், குளிர்ந்த மலருடைய குறா மரம், குளிர்ந்த மலர் எதுனா குறா மரம் போன்றவை எங்கு வளர்ந்திருக்கு. பெரிய அடிப்பாகத்தை கொண்டது பனையும் சந்தனமும். குளிர்ந்த மலருடையது நம்ம அங்கே வந்து குறா மரம் பார்த்தோம். இதே இன்னொன்று குளிர்ந்த மலர் வந்து நாகம், நீண்ட இலைகளை வந்து வஞ்சி காஞ்சி மலர்கள் நிறைந்த கோங்கு முதலியான எங்கெங்கும் செலுந்திருக்கு. ஒன்றும் இல்லை, குறா மரம், குளிர்ந்த மரம் வந்து குறா மரம் ஒன்று, இங்கே சந்தன மரமும் பெரிய அடிப்பாகம்னா பனையும் சந்தனமும், குளிர்ந்த மலர்னா நாகம், நீண்ட இலைனா வஞ்சி காஞ்சி. ஓகேங்களா? பாருங்கள், நாளி கேசரங் செருந்தி நறுமலர் நரந்தம் எங்கும் கோழிசாலந்த மாலம் குளிர் மலர்குரவம் எங்கும் தாளிரும் போந்து சந்து தன்மலர் நாகம் எங்கும் நீலிலை வஞ்சி காஞ்சி நிறைமலர் கோங்கும் எங்கும். இதை தான் கொடுத்துருக்காங்க. பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன பார்த்தோம்னா, நீர் வருது, அதில் வந்து பூ வருது, பூவில் வண்டு சுற்றிட்டு வருது, கீழே வந்து நிலம் வந்து நல்லா வளமாக வளருது. ரெண்டாவது பாடல் என்ன பார்த்தோம், அந்த தண்ணி வருதா, அப்போ வந்து நெல்லெல்லாம் வச்சுருப்பாங்க. அது வந்து அந்த ஃபஸ்ட்டு இலை விரிய தொடங்கும் போது கீழே வந்து களைகள்லாம் இருக்கும். அந்த களையெல்லாம் பறிக்கிறதுக்கு அந்த உழவர் வந்து இறங்குறாங்க. அங்கே இறங்கும் போது கீழே சங்கு முத்துலாம் இருக்குது. அப்போ வந்து அந்த இடம் எப்படி இருக்கோ அது வந்து என்ன இடம் வந்து ஒரு காடாக இருக்கும், அதாவது சோலையாக இருக்கும். சோலை அதாவது வயல்வெளியாக இருக்குது. இப்போ அதை பேஸ் பண்ணி மூணாவது வரும். ஒன்று காடு பார்த்திங்கன்னா கரும்பாக இருக்கும். அடுத்து வந்து சோலை பார்த்திங்கன்னா பூ சில கிளையாக இருக்குது, கிளையில் பூவாக இருக்கும். அடுத்தது கருங்குவலை, அப்புறம் நெருங்குவலை. அதை பார்த்திங்கன்னா இப்போ தண்ணியில் வந்து அன்னம்லாம் இருக்குது. எல்லாமே வந்து இதை பற்றி அன்னம். ஓகேங்களா? களை பறிக்கிற பருவம், அதாவது மூணாவது பார்த்திங்கன்னா அரும்பு மலர்கள்லாம் இருக்குது. இது குவளை மலர்கள். வயலில் எங்கும் சங்குகள் இருக்குது. அப்புறம் நீர்நிலைகள் வந்து அன்னம் இருக்குது. அப்புறம் இது எல்லாமே இந்த பரந்த நாடு தான் வந்து இந்த சோழ நாடு. இதை விட பெஸ்ட்டாக எதுவும் கிடையாதுங்கிறாங்க. இப்போ வந்து அடுத்தது பார்த்திங்கன்னா, இந்த தண்ணிலாம் இருக்கா, இந்த கடைசியாக நீர் நாடுன்னு சொல்லிட்டாங்க. அப்போ நீர் நாடுனா தண்ணி இருக்குது, தண்ணியில் வந்து அன்னம் வந்து விளையாண்டுட்டுருக்கு. அப்போ வந்து இங்கே எருமை வந்து சுற்றி விளையாண்டுட்ருக்கும் போது இங்கே இருக்கிற வந்து வாழை மீன்கள் பார்த்திங்கன்னா குதித்து பக்கத்தால் இருக்க பாக்கு மரத்தில் குதிக்குது. இதை பார்த்தா வானவில் மாதிரி இருக்குது. இப்போ அந்த தண்ணிலாம் குளிச்சுட்டு இப்போ அடித்த போரெல்லாம் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நெல் போர் இருக்குது, அப்புறம் மீன் வச்சுருக்காங்க, அப்புறமேட்டு சங்குகள் வச்சுருக்காங்க, அப்புறம் மலர்கள் வச்சுருக்காங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா
அடுத்தது பார்த்திங்கன்னா இப்போ வந்து நெல் குவிச்சு வச்சுருக்காங்களா, இதை தள்ளி வட்டமாக எருமைகளை வந்து போட்டு மிதிக்க சொல்கிறாங்க. அதை பார்த்திங்கன்னா மேகக்கூட்டங்கள் சூழ்ந்து இருக்கிற மாதிரி இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா 6வது பார்த்திங்கன்னா என்ன ஆகுதுன்னா நிறைய மரங்களை பற்றி சொல்கிறது தான் இது. இப்போ இதுதான் சேக்கிழாரோட பெரிய புராணம். இலக்கண குறிப்பு: கருங்குவளை, செந்நெல். பண்பு தொகைகள்: விரிமலர், வினைத்தொகை, தடவரைன, உரிச்சொல் தொடர். அடுத்தது பகுபத உறுப்பிலக்கணம்: பாய்வண்ண, பாய் கூட்டல் இவ்வு கூட்டல் அன் கூட்டல் ஆ. இவ்வு கூட்டல் ஆணு பிரியும், நான் வந்து இன்னு கூட்டல் ஆணு பிரியும். அப்போ பாயினா பகுதி, இவ்வுன எதிர்கால இடைநிலை, அன்னுனா சாரியை, ஆனா பலவின்பால் வினைமுற்று விகுதி. பலவின்பால் வினைமுற்று விகுதி. இதோட பார்த்திங்கன்னா சேக்கிழார்ந்து முடியுது பெரிய புராணம். இதில் பாருங்கள், கீழே பாரதியாரோட பாடல் கொடுத்துருக்காங்க. வானகமே, இளவெயிலே, மரஞ்செறிவே, நீங்களெல்லாம் காணலின் நீரோ, வெறும் காட்சி பிழைதானோ, போனதெல்லாம் கனவினை போல் புதைந்தழிந்தே போனதனால் நானும் ஒரு கனவோ, இந்த ஞாலமும் பொய்தானோ அப்படின்ட்டு பாரதியார் வந்து பாடியிருக்காரு. இது வந்து பாரதியார் படத்தில் வரும் அந்த பாடல், ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வந்து பாரதியார் பாடல். அதாவது இங்கே வந்து 2ஆம் குலோத்துங்க சோழன் பார்த்தோமா, 2 குலோத்துங்க சோழன் வந்து கம்ப ராமாயணமும் பெரிய புராணமும், ஓகேங்களா. ஏன்னா பெரிய புராணத்தை சேக்கில் வந்து குத்தி பண்ணுவாங்க, கம்பும் அதே மாதிரி. அப்போ 2ஆம் குலோத்துங்க சோழன் அவை வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு இது எழுதியிருப்பாங்க. ஒன்று கம்ப ராமாயணம் ஒன்று, இன்னொன்று பெரிய புராணம் ஒன்று. 1ஆம் குலோத்துங்க சோழனா கலிங்கத்து பரணி, ஓகேங்களா. அடுத்தது பார்த்திங்கன்னா புறநானூறு. எழுதியவர் வந்து புலவியனார். இது வந்து பல புலவர்கள் எழுதியிருப்பாங்க. அதில் புலவியனார் எழுதிய ஒரு பாடல் பார்க்கலாம். நூல்வெளி பார்த்திங்கன்னா 8 தொகை நூலில் ஒன்று தான் இந்த புறநானூறு. இது பண்டைய வேந்தர்களோட வீரம், வெற்றி, கொடை குறித்து குறுநில மன்னர்கள், புலவர்கள், சான்றோர்கள் உள்ளவர்களின் பெருமைகளை பற்றியும் அன்றைய மக்களோட புற வாழ்க்கையை பற்றியும் கூறுது. இந்த பண்டைய தமிழரோட அரிய வரலாற்று செய்திகள் அடங்கிய பண்பாட்டு கருவூலம் இதுதான். பண்டைய தமிழரோட வரலாற்று ஓகேங்களா. இப்போ வந்து அப்போ இருக்கிற வேந்தரோட வீரம், வெற்றி, கொடை, அது மாதிரி குறுநில மன்னர்கள், புலவர்கள், சான்றோர்கள் உள்ளிட்ட பெருமையும், அதே மாதிரி மக்களோட புற வாழ்க்கையை பற்றியும், அப்புறம் மக்கள் பண்டைய தமிழரோட அரிய வரலாற்று செய்திகளை அடங்கிய பண்பாட்டு கருவூலமாக இருக்கிறது எதுன்னா இந்த புறநானூறு தான். சிறுபஞ்ச மூலத்தில் ஒன்று கொடுத்துருக்காங்க. குளம் தொட்டு கோடு பதித்து வழி சீத்து உளம் தொட்டு உழுவயல் ஆக்கி வளம் தொட்டு பாகுபடும் கிணற்றோடு என்று இவ்வையம் பார்ப்படுத்தான் ஏகும் சொர்க்கத்து இனிதுன்னா சிறுபஞ்ச மூலம். உள்ள குளம் வந்து சிறு பஞ்சம் 5 இது எடுக்கிறோம். ஒன்று குளத்தில் விளையிறத எடுக்கிறோம், இன்னும் உளம் தொட்டுனா தொட்டு பார்த்து நம்ம டச் பண்ணி எடுக்கிறோம். அப்புறம் கிணத்துல இருக்கும் குளம் இதெல்லாம் இருக்கிற 5 வேர்களை வந்து கொண்டு வந்து பண்ணுறாங்க அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம், ஓகேங்களா. அடுத்தது நுழையும் உள்ள நிலம், நீர், காற்று என்பவை மனிதன் அடிப்படைக்கு தேவை. இயற்கை நமக்கு கொடையாக அது தந்திருக்கும். இவற்றை உரிய முறையில் பேணி பாதுகாக்கணும். நீரின் இன்றியமையாவை உணர்த்தும் தம் முன்னோர்கள் நீர்நிலைகளை உருவாக்குபவர்களை உயிரை உருவாக்குபவர்கள்னு போற்றினாங்க. நீர்நிலைகளை உருவாக்குபவர்களை உயிரை உருவாக்குபவர்கள்னு போற்றிருக்காங்க. வந்து பாருங்கள், இது வந்து பாடியது யாருன்னா பாண்டிய நெடுஞ்செழியனை பாடியது, ஓகேங்களா. பாண்டிய நெடுஞ்செழியனை பாடியது யார்? குடப்புலவியானார். என்ன சொல்லியிருக்காருன்னு பார்க்கலாம். வான் உட்கும் வடிநீன் மதில் மல்லல் மூதூர் வயவேந்தே, செல்லும் உலகத்து செல்வம் வேண்டினும் ஞாலம் காவலர் தோல்வழி முறுக்கி ஒரு நீ ஆகல் வேண்டினும் சிறந்த நல்லிசை நிறுத்தல் வேண்டினும் மற்ற அதன் தகுதி கேள் இனி மிகுதி ஆள. அதாவது உலகத்து இருக்க செல்வம்லாம் உனக்கு வேணும்னாலும் சரி, இந்த நாளும் ஃபுல்லாக காவல் செய்து வெற்றிகரமாக இருக்கணுன்னாலும் சரி,
அதே மாதிரி சிறந்த நல்லிசை நிறுத்தல் வேணாலும் சரி, நான் ஒன்று சொல்கிறேன் அதை ஃபாலோ பண்ணு அப்படின்னு சொல்கிறாரு. பாருங்கள், வான்வரை உயர்ந்த மதிலை கொண்ட பழமையான ஊர் தலைவனே. அதாவது பழமையான ஊர் தலைவன் ஒரு இருக்கார், உனக்கு மதிலை கொண்ட, ஓகேங்களா, வான் வரைக்கும் இருக்கிற மதிலை கொண்ட பழமையான ஊரோட தலைவனே, வலிமை மிக்க வேந்தனே, நீ மறுமை இன்பத்தை அடைய விரும்பினாலோ, மறுமையில் ஏற்பட இன்பத்தை அடைய விரும்பினாலோ, அதேமாதிரி உலகம் முழுவதையும் வெல்றதுக்கு விரும்பினாலோ, நிலையான புகழை பெற விரும்பினாலோ என்ன செய்யணும்னு சொல்கிறேன், நீ கேளுன்னு சொல்கிறாரு. ஓகேங்களா, இங்கே பாருங்கள், நீரின்றி அமையா யாக்கைக்கு எல்லாம் உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே, உண்டி முதற்றே உணவின் பிண்டம், உணவு எனப்படுவது நிலத்தோடு நீரே, நீரும் நிலமும் புணரியோர் ஈண்டு உடம்பும் உயிரும் படைசினரோ. என்ன சொல்கிறாங்க, நீரின்றி அமையா யாக்கைக்கு அதாவது சாப்பாடு கொடுக்குறீங்க, உயிர் கொடுக்குறவங்க, உண்டி முதல்னா உணவோட பின்னம், உணவு என்ன விட நிலத்தோடு நீரோட சம்மந்தப்பட்டது தான் இருக்குது. அப்போ நீரும் நிலமும் வச்சு பண்ணுறவங்க உடம்பும் உயிரும் படைச்சவங்க மாதிரி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. வாங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். உலகில் உள்ள யாவற்றை மிகுதியாக கொண்டு விளங்கும் பாண்டிய நெடுஞ்செழியனே, நீரின்றி அமையாத உடல், உடல் வந்து நீரின்றி அமையாத உடல் உணவால் அமைவது, உணவையே முதன்மையாக உடையது, எனவே உணவு தந்தவர் உயிர் தந்தவர். அதாவது நீர் இல்லாமல் உடல் வந்து உணவால் அமையுது, உணவையே முதன்மையாக இருக்குது. அப்போ அந்த உணவு தந்தவர் யாருன்னா உயிரை தந்தவர் ஆவர். அடுத்தது உணவு எனப்படுவது, பாருங்கள், இது பார்த்தாச்சு. இல்லை, இதை பார்த்துடலாம். இங்கே பாருங்கள், உணவு எனப்படுவது நிலத்துடன் நீரும் ஆகும். உணவுனா என்னது, நிலம் மட்டும் இல்லை, அது நீரும் ஆகும். நிலத்தையும் நீரையும் ஒன்று சேர்த்தவர் இவ்வுலகில் உடலையும் உயிரையும் ஒன்று சேர்த்தவர்னு சொல்லியிருக்காங்க. வித்துவான் நோக்கும் புன்புல்லம் கண்ணகன் வைப்பிராயினும் நன்னியாலும் இறைவன் தாட்கு உதவாதே. ஓகேங்களா, அதனால் அடுப்போர் செழிய இகழாது வல்ல நிலம் நெடு மருங்கின் நீர்நிலை பெருக தட்டோர் அம்மே இவன் தட்டோரே, தள்ளாதோர் இவன் தள்ளாதோரே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்கன்னா, நெல் முதலிய தானியங்களை விதைத்து மழையை பார்த்திருக்கும் பரந்த நிலமாயினும் அதனை சார்ந்து ஆளும் அரசனின் முயற்சிக்கு சிறிது உதவாது. நெல்லை விதைச்சிட்டு மழைக்காக நம்ம வாண்டி இப்படி இருக்கிற வந்து எதுவுமே உதவாது. அதனால் நான் கூறிய மொழிகளை இகழாது விரைவாக கடைபிடிப்பாங்க. அதனால் நான் சொல்கிறத வந்து ஃபாலோ பண்ணுன்னு சொல்கிறாங்க. நிலம் குளிர்ந்த இடங்கள் தோறும், நிலம் அதாவது நிலம் இருக்கிற இடத்துலலாம் நீர்நிலையை பெருக்கி செய்து அவ்வாறு நிலத்துடன் நீரை கூட்டியோர் மூவகை இன்பத்தையும் நிலைத்த புகழையும் பெறுவர். என்ன சொல்கிறாங்கன்னா, அப்போ அந்த நிலத்தில் வந்து அந்த குளங்கள் மாதிரிலாம் வெட்டி வச்சுக்கோ, நான் மழை வரும்போது அது தேங்கி நிற்கும், அப்போ அதை வச்சு யூஸ் பண்ணி இப்படி பண்ணுறவங்க தான் மூவகை இன்பத்தையும் பெறுவாங்க. இதை செய்யாதவர் புகழ் பெறாத வீணே மடிவாங்கன்னு சொல்கிறாங்க. பாண்டிய நெடுஞ்செழியனை பாடியது திணை பார்த்திங்கன்னா பொதுவியல் திணை. பொதுவாக பாடியிருக்காங்க, நாம் வச்சுக்கோங்க. பொதுவியல் துறை வந்து முதுமொழி காஞ்சி. திணை பொதுவியல் திணை, துறை வந்து முதுமொழி காஞ்சி. அப்போ இதோட வந்து பொதுவியல்னால் என்ன, ஃபஸ்ட்டு திணைனா பொதுவியல் பார்த்தோம் இல்லையா. பாருங்கள், வெற்றி முதலிய புறத்திணைகளுக்கெல்லாம் பொதுவான செய்திகளையும் முன்னர் விளக்கப்படாத செய்திகளும், அதாவது பொதுவாக இருக்கிறதும் அப்போ முன்னாடி எதுலேயும் சொல்லாததை இதை சொல்கிறதும் பொதுவியல் திணைன்னு சொல்லுவாங்க. துறை முதுமொழி காஞ்சி. அறம்பொருள் இன்பம் என்னும் முப்பொருளின் உறுதி தரும் தன்மையை கூறுதல் தான் முதுமொழி காஞ்சி. இது வந்து யாரை பற்றி பாடுறாங்கன்னா, பாண்டிய நெடுஞ்செழியனை பற்றி பாடுறாங்க. சொல்லும் பொருள்னா யாக்கைனா உடும்பு, புணரியோர்னா தந்தவர், புன்புலம்னா புள்ளிய நிலம், தாட்குனா முயற்சி ஆளுமை, தள்ளாதோர் இவன் தள்ளாதோரேனா குறைவில்லாது நீர்நிலை அமைப்பவர்கள் குறைவில்லாது புகழுடையவராக விளங்குவார்கள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்தது இலக்கண குறிப்புன்னு பார்த்தா, மூதூர் நல்லிசை
புன்புலம்னா பண்பு தொகைகள். நிறுத்தல் தொழில் பெயர். அமையான ஈறுகெட்ட எதிர்மறை பெயரெச்சம். நீரும் நிலமும் உடம்பும் உயிர்னா எண்ணுமைகள். அடுப்போர் அப்படின்னா வினைத்தொகை. அங்கே ஆடுங்கிளை, ஆடுனாவே பெயர் வைப்போம். இங்கே அடும்போர்னா அடுப்போர், அடுகின்ற போர், அடும்போர் 3 இது வருது வினைத்தொகை. கொடுத்தோர்னா வினையாளனையும் பெயர். நிறுத்தல் பகுபத உறுப்பிலக்கணம் பார்த்திங்கன்னா நிறுத்தல்னா நிறு கூட்டல் இத்து கூட்டல் தல். நிறு கூட்டல் இத்து கூட்டல் தல். பகுதி நிறுனா இத்துனா சந்தி, தல்லுனா தொழிற்பெயர் விகுதி. கொடுத்தோர்னா கொடு கூட்டல் இத்து கூட்டல் ஓர். கொடு பகுதி இத்து சந்தி, இத்து இறந்த கால இடைநிலை, ஓர் பலர்பால் வினைமுற்று விகுதி. பாருங்கள் புறநானூறு. உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே. புறநானூறு. உயிர் கொடுக்குறோம், வெளியில் உயிர் கொடுக்குறோம். உண்பது நாடி உடுப்பது 2. அடுத்து யாதும் ஊரே யாவரும் கேளு. சான்றோன் ஆக்குதல் தந்தைக்கு கடனே. நன்னடை நல்கல் வேந்தற்கு கடனே. உற்றுளி உதவியும் உருப்பொருள் கொடுத்தும் பிற்ற நிலை முனியது கற்றல் நன்று. அது காசு கொடுத்து வெளியில் போய் படிக்கணுங்கிறாங்க புறநானூறு. தந்தைக்கு கடன், வேந்தற்கு கடனை கடன் கட்டினதெல்லாம் நமக்கு சம்பாரித்து கொடுக்கணும் வெளியில் போய் அப்படின்னு நமக்கு வச்சுக்கோங்க. யாது முறை வெளியில் போகிறாங்க. உண்பலினாலே உடுப்பது 2 போட்டுக்கிட்டு வெளியில் உள்ளாரே உட்காந்துருக்குமா வெளியில் போகிறோம். உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் நமக்கு தெரியும். ஓகேங்களா? கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.